சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. But Israel shall be saved in the Lord with an everlasting salvation. Ye shall not be ashamed, nor confounded world without end. Isaiah 45:17. యెహోవా వలన ఇశ్రాయేలు నిత్యమైన రక్షణ పొంది ఉన్నది. మీరు ఎన్నటెన్నటికీ సిగ్గుపడకయు విస్మయమొందకయు నుందురు. యెషయా గ్రంథం 45వ అధ్యాయం 17వ వాక్యం. இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகின்றவர் யாக்கோப்பு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தாயின் கர்ப்பத்திலே தேவன் அவரை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. நம்மையும் அப்படித்தான் தேவன் தெரிந்து கொண்டார். நாம் நினைக்கின்றோம் ஏதோ சூழ்நிலை நிமித்தம் தேவனிடத்திலே கடந்து வந்தோம் என்று. அப்படி அல்ல. தேவன் தாயின் கருவிலே நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரோடு கூட இசைந்திருப்போம். அப்படி இசைந்திருக்கிறவர்களை பார்த்து தேவன் சொல்லுகின்றார், சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்கள் என்று. நாமும் அவரோடு கூட இணைந்திருக்கத்தக்கதாக அல்லது இசைந்திருக்கத்தக்கதாக நம்மை தாழ்த்தி தரைமட்டம் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.